வணக்கம். புலி படத்தோட டீசர் இப்போ தான் பார்த்தேன். இந்த 2015வது வருஷத்தில் ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட படங்கள் வரிசையில் புலியுக்கு முக்கியத்துவம் இருக்குன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா இந்த படத்தோட ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா சிம்புதேவன் விஜய் 2 பேர் இணைகிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே நிறைய பேர் நிறையா விதயமாக பேசுனாங்க. ஏன்னா சிம்புதேவன் ஒரு வித்தியாசமான ஒரு கதையை எடுக்கக்கூடிய ஒரு ஆள். எப்படி விஜயை வச்சு படம் எடுக்கிறாரு, இது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா, விஜய்க்கு இந்த மாதிரி படம் எடுக்கக்கூடிய சிம்புதேவனோட டேரக்டர் சூட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசினாங்க. எல்லாரும் வாயிலையும் இன்றைக்கி விரல வச்சு பார்க்குற அளவுக்கு படத்தோட டீசர் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. நல்லா அருமையாகவும் வந்திருக்கு. எல்லாரும் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமும் பட்டாங்க. இதை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த டீசரை பார்த்தோன்னே எனக்கு தோணுது, விஜயோட அந்த க்ளோஸ்அப்பில் காட்டின அந்த கண்கள், அப்புறம் அந்த கத்தியில் ஷார்ப்பாக அந்த சுற்றின ஒரு ஸ்டைலு, அவர் கொடுக்க வேண்டிய ஸ்டைலும் கொடுத்துருக்காரு. ரொம்ப க்ளோஸ்அப்லேயும் ஷாட் வச்சுருக்காரு நம்ம சிம்புதேவன். இதுலேருந்து நமக்கு தெரியுது என்னென்னா, ஒரு கதையில் நடிக்கிறதுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னா அவருக்கு எவ்வளோ க்ளோஸ்அப் ஷாட் வைக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் அந்த கதைக்கான களம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். இதில் பார்த்தீங்கன்னா விஜயோட அந்த ஸ்டார்டிங்கை ஆரம்பிக்கிறப்போ அவரோட கண்கள்லேருந்து ஆரம்பிக்கிறாரு. கண்டிப்பாக இந்த படம் விஜயோடக்கு அவரோட கெரியரில் இன்னொரு மைல்கல்னு தான் எனக்கு தோணுது. அந்தளவுக்கு அவருக்கு ஒரு நடிப்புக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாரு சிம்புதேவன் நடிப்பை வாங்கியிருப்பாருன்னு கூட சொல்லலாம். அந்தளவுக்கு இருக்குது பார்க்குறப்ப, டீசர் பார்க்குறப்ப. அதே மாதிரி இந்த படத்தில் எனக்கு பிடிச்சது விஜய் நடிச்சிருக்காரு அப்படின்றதுக்காண்டி விஜயை பெருசாக டீசரில் காமிக்காமல் எல்லாத்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரு. இந்த 1 நிமிஷம் ஓடக்கூடிய டீசரில் பார்த்தீங்கன்னா படத்தில் நடித்த சுதீப் ஒரு மிகப்பெரிய நடிகர். அவருக்கு இந்த படத்தில் ஒரு பெரிய ரோல் இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அது இந்த படத்தில் அவர் பெரிய ஒரு ரோலை நல்லபடியாக நடித்து கொடுத்துருப்பாருன்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். அப்புறம் தமிழ் சினிமாவில் ரொம்ப வருஷமாக பார்க்காத ஒரு கனவு கண்ணி 1980களில் நம்ம ஸ்ரீதேவி இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஏதோ அரசி வேடம் மாதிரி இருக்குது பார்க்குறப்ப. அவங்களுக்கெல்லாம் நடிப்பெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. போகிற போக்கில் அடித்து தட்டிட்டு போயிருப்பாங்க. நல்லாவும் நடித்து கொடுத்துருப்பாங்கன்னு எதிர்பார்க்கலாம். இது மாதிரி எல்லா கேரக்டருக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரு. இதுதான் ஒரு படத்தோட சக்ஸஸ்ன்னு சொல்லலாம். ஒருத்தர் மட்டும் பெருசாக தூக்கி காமிக்காமல் எல்லாத்துக்கும் கொடுக்க வேண்டிய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாரு சிம்புதேவன் அப்படின்னு சொல்லிட்டு 100% நம்பலாம். அதே மாதிரி அந்த ஸ்பேஸ் விஜயும் கொடுத்துருப்பாரு. ஏன்னா விஜய் இப்போ சமீப காலங்களாக ஒரு கடந்த ஒரு 3-4 படங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே கலெக்ஷன் பாக்ஸ் ஆஃபீஸில் கலெக்ஷன் பயங்கரமான ஒரு பெரிய ஒரு ஹிட் ஆகிறதுக்கு பெரிய காரணம் இதுதான் சொல்ல முடியும். விஜய் எல்லாத்துக்கும் ஸ்பேஸ் கொடுக்குறாரு நல்லா. அது இந்த படத்துலேயும் கிடச்சிருக்க வாய்ப்புகள் 100% இருக்குது. பார்க்கலாம் படம் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய இந்த படத்துக்கு ஒரு இன்னொரு பலம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தேவிஸ்ரீ பிரசாத்தோட பிஜிஎம்மாக இருக்க எதிர்பார்க்கலாம். ஏன்னா அந்த டீசரில் அவரோட பிஜிஎம் பக்காவாக ஷார்ப்பாக போட்டிருக்காரு. நல்லாவும் வந்திருக்கு. கண்டிப்பாக இது படத்துலேயும் கண்டினியூ ஆகும். இது தேவிஸ்ரீ பிரசாத்துக்கு இது ஒரு மிகப்பெரிய படமாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஆக மொத்தத்தில் இந்த படம் எல்லாரையும் மகிழ்விக்கக்கூடிய ஒரு படமாக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் வாழ்த்தை தெரிவிச்சுக்கிறேன். பார்க்கலாம் படம் வந்தோடனே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. என்னுடைய விமர்சனங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்கவும். மிகவும் பிடித்திருந்தால் உங்கள் நண்பர் மற்றும் சமூக இணையதளங்களில் ஷேர் செய்யும். நன்றி, வணக்கம்.